திரு ராதாகிருஷ்ணன் அறப்போர் இயக்கத்தினுடைய சார்பில் தோழர் ராதாகிருஷ்ணன் ஒரு மாறுபட்ட கருத்தை வைக்கப் போகிறார் என்று நான் நம்புகின்றேன். இந்த பிரச்சனைகள் சென்னையும் சேர்த்து தான் பேச வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கேட்டது போல் சென்னையை முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள். அது உங்களுடைய சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களில் இந்த முறையும் மாற்றின இடம் வந்து நம்ம அந்த பான்ஸ் சிக்னல் பல்லாவரம், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய 3 இடங்கள் அடுத்தடுத்து. இந்த பல்லாவரம் சிக்னல் பார்க்கலாம், குரோம்பேட்டை ஜிஹெச் பார்ப்பீங்க. ஜிஹெச் இன்றைக்கும் கூட தண்ணி குப்பையாக இருந்தது. அதே போல் அந்த ரேடியல் ரோடு பார்த்திங்கன்னா அங்கேயுமே பிரச்சனை. இந்த பகுதிகளில் காலையில் தண்ணி நிற்கிது, இடுப்பு வரைக்கும் முட்டிக்கால் வரைக்குமான தண்ணி நிற்கிது. அப்போ யாருமே வரலை. அங்கே என்ன பிரச்சனைனா, எங்கே வாய்க்கால் இருக்குன்னு தேட வேண்டிய ஒரு சூழல். மழைநீர் வாய்க்கால் எங்கே போகணும் அப்படின்ற தெரியாமல் நிற்குது. தொடர்ந்து மழை பெஞ்சிச்சினாலே, கொஞ்சம் மழை பெஞ்சதுனாலே ஜிஎஸ்டி ரோடு ஃபுல்லாக ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு டிராஃபிக் நிற்கிறதுக்கு அந்த பல்லாவரத்தில் ஆரம்பித்து குரோம்பேட்டை வரைக்குமான அந்த வெற்றி தேட்டரு, ஜிஹெச், இந்த பான்ஸ் சிக்னல், இந்த 3 சிக்னல் முக்கியமான இடங்கள் ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு ஸ்தம்பிச்சு நின்று போயிடுது. ஒரு குறைந்தபட்சம் ஒரு ½ டேவாவது ஆகுது. அதாவது மீனம்பாக்கம் இதை ஏற்பட்டு தாண்டினதுக்கு பிறகு பெரும்பாலும் இந்த இடங்கள் ரிப்பீட்டடாக நம்ம சேனல்லே நியூஸில் நீங்கள் பார்க்கலாம். காலையில் தண்ணி நிற்கிது, யாரும் வரலை. மாலை 6 மணிக்கு பிறகு, 5-6 மணிக்கு பிறகு தாமோ அன்பரசன் அமைச்சர் அவர் வந்து நேரே வந்து ஒரு புக்லைனை வச்சுட்டு 2 கொத்துனதாக போட்டு ஃபோட்டோ எடுத்து உடனடியாக நாங்கள் தண்ணீர் அப்புறப்படுத்திட்டோம். காலையில் எதில் வைக்கிறாரு புக்லைன்? அங்கே ரோட்டில் தான், ரோட்டில் நிற்கிற முன்னால் நின்று ஃபோட்டோ எடுக்கணும் இல்லையா? காலையில் தண்ணி நிற்கிது, மாலை 5-6 மணிக்கு பிறகு அமைச்சரும் மக்கள் சகாக்கள்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? இப்போ இது எல்லா சேனல்லையுமே வந்தது தெரியும். இங்கே இன்னொரு பக்கம் பார்க்குறீங்க, ரேடியல் ரோட்டில் அங்கேயுமே பெரிய அளவில் மழை நீர் வாய்க்கால்கள் இந்த கொண்டு போகிறதுக்கான வாய்க்கால்களுக்கான வரத்து கால்வாய், போக்கு கால்வாயெல்லாம் சிக்கல் இருக்கிறத பார்க்குறோம். ஒவ்வொரு மழையிலையும் சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்னைக்கு வெளியில் போகணும், உள்ளார வர்றதுக்கான முக்கிய பிரதான சாலை இது ஜிஎஸ்டி ரோடு, இது ஸ்தம்பிக்கிறத பார்க்குறோம். இது சென்னையை ஒட்டி. நல்ல வேலையாக புயலுக்கே ஒரு புத்தி வந்துருச்சு. இவங்க பண்ணியிருக்க முன்னேற்பாடை பொறுத்து சென்னைக்கு வந்தால் பெரிய பிரச்சனை ஆயிரும்னு பயந்துருச்சோ என்னமோ தெரியலை. கருணையோடு போகுது, அதுவே வெளியில் போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி எங்கே சிக்கல்னா, இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத உண்மையாகவே ஆளக்கூடிய திமுக அரசுக்கு ஒரு வெக்கம் இல்லையா, ஒரு கூச்சம் இல்லையா அப்படின்னு ஒரு கேட்கக்கூடிய சூழலில் தான் தோணுது. காரணம் என்னென்னா, இங்கே சென்னையில் சனிக்கிழமை மாலையில் மதியானத்துக்கு பிறகு மழையே இல்லை. அப்போவே தெரியும், ஐஎம்டி சொல்லுது, மற்ற வானிலை ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க, இது மரக்காணம் வழியாக உள்ளார போய்கிட்டு இருக்கு, விழுப்புரம் அந்த சைடு ஃபுல்லாக போக போகுது, கிருஷ்ணகிரி வரைக்கும் தாக்கம் இருக்க போகுது. கண்டிப்பாக. ஆனால் இவங்கெல்லாம் சனிக்கிழமை நைட்டு எங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்தாங்க? சென்னையில். ஞாயிற்றுக்கிழமை ஃபோட்டோ ஷூட். நம்ம சரி ஓகே, இப்போ தண்ணி வடிஞ்சதுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்கன்னு கூட எடுத்துப்போம். சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு இல்லை, இன்றைக்கே விழுப்புரம் போகிறாங்க. நேற்றே விழுப்புரத்தை காலி பண்ணிவிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுச்சு. இன்றைக்கி அது இன்னும் முடியலை, வேறு எங்கேயோ சில பகுதிகளெலாம் தொடருதுன்னு இருக்காங்க. இன்றைக்கி பல இடங்களில் வரலாறு காணாத மழை தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் மக்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கடந்த ஜூன் 24-25 நினைக்கிறேன், சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்கிறார், சுமார் 88 கோடி அளவுக்கு 88.78 கோடி 88 கோடியே 78 லட்சத்துக்கு இந்த வானிலை ப்ரிடிக்ஷனுக்காக 1400 மலைமானிகள், 100 தானியங்கி மையங்கள், 52 கோடியில் வானிலை மிகச்சரியாக கணிக்க ஏற்பாடுகள், இது எல்லாமே 88 கோடியில் அறிவிக்கப்பட்டது. இதில் குறிப்பாக 32 கோடியே 42 லட்சத்தில் இந்த மலைமானிகள் இதெல்லாம் ஜூலை 24, 2024க்குள்ளே இன்ஸ்டலேஷன் பண்ணிடுவோம். நான் இன்னைக்கு காலையிலேருந்து இந்த தமிழ்நாடு பேரிடர் இணையதளத்தில் தேடுறேன், ஏதாவது விவரங்கள் இருக்கா. இன்னைக்கு ஏற்கனவே லேக்கோட தண்ணீர் அளவு இருப்ப என்ன கொள்ளளவுன்றதை பார்க்க முடியுதுல்ல. இந்த மலைமானிகள் விவரங்களையோ இந்த ரேடார் விவரங்களையோ பொதுமக்கள் பார்த்து தெரிந்து கொள்ள அளவுக்கு வெளில வைக்கிறதுல என்ன பிரச்சனை? நமக்கு என்னன்னா, இந்த 32 கோடிக்கு ஜூலைக்குள்ள போடுறேன். நீங்க சொல்லப்பட்டது என்ன? சட்டமன்றத்தில் வரவிருக்கக்கூடிய மழைக்காலங்களை நம்ம துல்லியமா கணிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு, இன்னைக்கு என்ன நிரசனமான உண்மை நமக்கு தெரியும். இப்போ நம்ம கேட்போமா இல்லையா? கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா சார்?
இப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசுறதுக்கு எப்படி வந்தாலும் சமாளிச்சிடும்னு சொல்லி முன்னுக்கு பின் முரணாக பேசும்போது கூச்சமே இல்லையா நம்ம கேட்க தோணுமா தோணாது? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, மா சுப்பிரமணியம் சொல்கிறாரு, இனி வேளாச்சேரி வெள்ளச்சேரி அல்ல அதாவது வேளாச்சேரி அல்ல வெள்ளச்சேரி அல்ல, இனி வேளாச்சேரியாக மாறிட்டு புகழாரம் சுட்டுறாரு. எனக்கு என்ன ஒரு உண்மைன்னா, சென்னையை பொறுத்தவரை 14, 12 ரொம்ப கம்மி தான். 20 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால்தான் அங்கே அந்த ரெயின் வாட்டர் ஸ்டோமில் சிக்கல் வரும். ஆனால் 20 சென்று வராமையே ஏராளமான ஆயிரக்கணக்கான மோட்டர்களை பயன்படுத்தும் நோக்கம். இதில் நீங்கள் சொன்னது போல் இப்போ பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை இருக்கு இல்லையா, பாண்டிச்சேரி, விழுப்புரம், அந்த கிருஷ்ணகிரியில் பெய்ஞ்சதில் 44 சென்டிமீட்டர், 50 சென்டிமீட்டர் அந்த மழையெல்லாம் சென்னை வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு. அதைத்தான் சொல்றேன். அப்ப கண்டிப்பா இன்னைக்கு நாம இந்த ஷோ கூட நடத்துறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் ரொம்ப கம்மி. ராதாகிருஷ்ணன் ஆவரேஜா சென்னையை பார்த்தா எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? ஆவரேஜா 15-20 சென்டிமீட்டருக்கு நீங்க தாங்கும். இல்ல தாங்கல, இப்ப பெய்திருக்கிற மழையை சொல்லுங்க. இப்ப பெய்திருக்கிறது 15-20 சென்டிமீட்டருக்குள்ளதான். 12-13 போனா அப்ப 1700 மோட்டார்களை பயன்படுத்துற நோக்கம் என்ன? அப்ப அந்த 4000 கோடிக்கு தடயம் என்ன செய்கிறது? வழி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த தண்ணியை வடிக்கணுன்றதுக்காக அன்னைக்கு சனிக்கிழமை மதியானத்தோட நின்றுச்சு இல்லையா, அந்த மழை தொடர்ந்து இருந்திருந்தா அந்த 40 சென்டிமீட்டர் சென்னைக்குள்ள வந்திருந்ததுன்னா கண்டிப்பா மாட்டி இருந்திருப்போம். பல பகுதிகள் வந்து பிரச்சனைக்கு உட்பட்டிருக்கும். தாழ்வான பகுதிகள் நிறைய இருக்கு, இதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மோட்டர்களை வச்சு தண்ணியை கழிவுநீர் வாய்க்காலுக்குள்ள கட்டு, கழிவுநீர் வாய்க்காலேருந்து ட்ரீட்மெண்ட் பிளான்ட் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்டே பண்ணாமல் ஆற்றுல வாய்க்கால்களை விட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி விட்டுருவாங்க. அப்போ அந்த சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எந்த சிஸ்டம்? இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அந்த சிஸ்டத்தையே டெமாலிஷ் பண்ணி, ஏன்னா உங்களுக்கு வாய்க்காலோட கெப்பாசிட்டி அவ்வளோ போதுமானதா இருந்திருக்குமானா பெரிய கேள்விதான். ஏன்னா நிறைய இடங்கள்ல அந்த சில்ட்டு செட்டில் ஆயிருக்குல்ல. இது சொல்ல போனால் அக்டோபர் மாதத்தில் பெய்த மழைக்கு பிறகு இவங்க சில்ட்டை எடுத்திருந்தாங்கன்னா அது குறைஞ்சிருக்கும். ஆனால் அக்டோபர்லையுமே நம்ம இது போல் எதிர்பார்ப்பு இருந்தது, ஒரு பெரிய மழை எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் 15-20 சென்டிமீட்டரோட நின்றுச்சு. அடுத்து ஒரு மழை பெய்யலாம் வேற எங்கேயோ போயிருச்சு, ஆந்திரா பக்கம் போயிருச்சு. அந்த இதுலேயும் தப்பிச்சோம். அதுக்கு அடுத்து உடனடியாக சில்ட்டை க்ளீன் பண்ணியிருந்தா கூட அந்த பிரச்சனை கூட இருந்திருக்காது. ஸோ அதுக்கு பிறகு இந்த சில்ட்டை பீரியாடிக்கலாக க்ளீன் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. மழைநீர் வாய்க்கால் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி சொல்லப்போனால் இன்றைக்கி விழுப்புரத்தில் ஆரம்பித்து இந்த பக்கம் கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, இது எல்லாமே மக்கள் எதிர்பார்க்காத பகுதிகள். இப்போ அங்கே என்னெல்லாம் சிக்கல் வரும், என்னெல்லாம் சிக்கல் வந்திருக்குன்னா, அன்றாடம் அவங்களுக்கு இன்றைக்கி ஈபி இல்லை, ஈபி கொடுக்கக்கூடிய சூழல்லாம் கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய பரவலான பகுதிகளில் நீர்த்தேக்கங்களை உண்மையாகவே தூர் வாரிந்தால் ஓரளவுக்காவது குறைச்சிருக்கலாம். நிச்சயமாக இது நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாத மழைன்னு நீங்கள் சொன்னால் கூட இந்த நீர்நிலைகளை இன்னும் சென்னையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே போன அமர்விலேயே கடந்த 2 வாரத்துக்கு முன்னால் நம்ம இதே மேடையில் பேசணும். போட்ட 15 நீர்நிலைகளில் 20 கோடியில் போட்டதில் பாதிக்கு மேலே தூர்வாரில் நம்ம பேசணும். திருவண்ணாமலையில் சின்னத்தாங்கல்னு ஒரு ஏரி 3 லட்சம் ரூபாய்க்கு போன வருஷம் டெண்டர் போட்டாங்க. அந்த ஏரி இன்னும் தூர்வாரில். நேற்றைய தினம் எடுக்கப்பட்ட ஃபோட்டோவில் ஏரி முழுசும் ஏற்கனவே தரத்தட்டி போயிடுச்சு, அது முழுசும் தண்ணியாக நிற்கிது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஏரி நிரம்பிரிச்சோம். ஆனால் அப்படி இல்லை. திருவண்ணாமலையில் சின்னத்தாங்கல் ஏரின்னு அந்த மேல்மருவத்தூர் இது அந்த மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்குது, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது போல் பரவலாக மற்ற ஏரிகள் உண்மையாகவே டெண்டர் போட்டு தூர் வாரி இருந்தால் இந்த படிவை குறைச்சிருக்கலாம். ரெண்டாவது, இந்த மக்களுக்கான அடிப்படையாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், உடனடியாக மழை புயல் உங்களுக்கு புயல் எச்சரிக்கை மாறுதுங்கும் போதே அந்த பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து நீங்கள் அப்புறப்படுத்திருக்கணுமா இல்லையா? உங்களால் குறைந்தபட்சம் ப்ரிடிக்ஷனே பண்ண முடியலை. ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் ஐஎம்டிஏ என்ன சொல்லுது, எங்களால் 3 to 5 சொல்ல முடியுன்றாங்களா? அந்த விவரங்களை கூட ஏன் கடைநிலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கல? கிட்டத்தட்ட 150 கிராம மக்கள் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, துண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரும் உள்ள போக முடியல, கடல் போல் வெள்ளம். இதில் எல்லார் வீட்டில் நிறைய அவங்களோட உடைமைகள் போயிருக்கு. இன்னொரு பக்கம் அங்கே ஒரு 500-600 ஏக்கர் அளவு நெற்பயிர்கள் எல்லாமே அறுவடைக்கு காத்திருந்தவங்க. போன மாதம் அறுவடை செஞ்சவங்க இந்த மாதமும் அடுத்த மாதமும் அறுவடை செய்ய காத்திருந்த பயிர்கள் எல்லாம் மரக்காணத்தில் 5000 ஏக்கர் உப்பளம் ஏற்கனவே உப்பளம் ஒரு பக்கம் இருக்கு, நெற்பயிர்கள் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் மற்ற காய்கறிகள், செடிகள், கொடிகள், மல்லாட்டை எல்லாமே இருக்கு. இப்போ இது எல்லாமே என்ன எங்க பிரச்சனை உண்டு பண்ணும், இனிமேல் விலைப்பெருக்கம் அதிகமாகும், டிமாண்ட்ஸ் குறைஞ்சிரும். இந்த பரவலாக இருக்கக்கூடிய ஒரு 5-6 மாவட்டங்கள் நெடுகிலுமே உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கும். விவசாய வேளாண் உற்பத்தி பாதிப்பு இருக்கு. பேசுவோம். ரொம்ப சிறப்பாக வலிமையான கருத்து வச்சிருக்க. ரெண்டாவது நம்ம பேசத்தான் போகிறோம். ராதாகிருஷ்ணன், உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி, அது தோழர்கிட்ட போக முன்னாடி. இப்போது பரந்தூரில் 13 நீர்நிலைகள் காணாமல் போகிறது என்றதான் நேற்று ஒரு படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி 2015க்கு அப்புறம் சென்னையில்
அன்றைக்கு 119 நீர்நிலைகள், தற்போது அம்மாவுடைய ஆட்சியில் இருந்தது 119 நீர்நிலை, அவர்கள் மரணிக்கும் வரை தற்போது 62 நீர்நிலையாக குறைந்திருக்கிறது. இது சென்னையில் கடும் வெப்பத்தை தாண்டி, அதாவது என்ன அறிக்கை சொல்லுதுன்னா, நீர்நிலைகள் தேக்க மட்டுமல்ல, கடும் வெப்பநிலையே உருவாக்கும் வருங்காலத்தில் ஈகோசிஸ்டத்தில். நீங்கள் கேட்டதில் ஒரு 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பரந்தூர் விமான நிலையத்தில் நீர்நிலைகளை இவங்க தனியார் கொடுக்க அந்த விமான நிலையம் வர்றதுக்கு எடுக்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஈசிஆரில் சாலைகள் விரிவாக்கம் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு 10 நீர்நிலைகளை சூறையாட போகிறாங்க. அப்போ ஒவ்வொரு நீர்நிலைகளை சூறையாடிட்டு அங்கே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வரீங்க. அந்த கட்டுமானம் மழைக்காலத்தில் திரும்ப பிரச்சனையாகுது. திரும்ப அந்த சுமை யார் மேலே வரும்? அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குற செலவு யார் தலையில் விடியும்? கண்டிப்பாக இதுவும் நம்ம தலையில். அப்போது நிர்வாக ரீதியாக இது திட்டமிடாமல், இந்த நீர்நிலைகளை சரியாக தூர்வாரி பராமரிக்கிற திட்டமிடாமல், எந்த விதமான வளர்ச்சின்ற பேரில் மக்களை அப்புறப்படுத்துறது, ஆனால் அங்கே ஏதோ ஒரு கட்டடத்தை கொண்டு வந்து வைக்கிறது, இப்படி நிலவரத்தில் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பாதிப்பு ஜாஸ்தி. இது கேட்டுரும். இந்த ரெண்டாவதோட சொல்லுங்க. வேளச்சேரி சொன்னீங்களா? ஆமாம், அதாவது வேளாச்சேரி இனி வெள்ளச்சேரி அல்ல, சுப்பிரமணியன். அது சொன்னதற்கு ஹிந்துல வந்திருக்கு. இதுல சொல்லப்போனால் மக்களை ஏமாத்தின ஒரு திட்டத்தில் அது ஒரு திட்டம்னு நம்ம சொல்லலாம். ஏன் நான் ஏன் ஏமாத்தப்பட்டிருக்கேன்? எப்படின்னா, வேளச்சேரி ரேஸ் கோர்ஸோடைய இது வந்து 100 ஏக்கர். சரி. ஆனால் அவங்க ஒரு நீச்சல் தொட்டி அளவுக்கான சிறிய குளங்களாக ஒரு குட்டை போல அமைப்பை 4 தோண்டி வச்சிருக்கிறாங்க. 100 ஏக்கர் தோண்டுனீங்கன்னா 100 ஏக்கருக்கான தண்ணியே சேரும். அருகாமையில் இருக்கக்கூடிய மழைநீர் வாய்க்கால் இந்த வர தண்ணியை ரவுட் பண்ணா கூட ஓரளவு கிடைச்சிரும். அப்ப இந்த குட்டையில எப்படி? அப்போ வெறும் குட்டையா வெட்டி வச்சுட்டு நாங்க வேளச்சேரியை காப்பாத்திட்டோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன தெரியுங்களா பண்ணியிருக்காங்க? நீங்கள் இந்த கலைமகள் நகர், வேளச்சேரியில் கலைமகள் நகர், ராம் நகர், இந்த வாய்க்கால் ஆதம்பாக்கம் ரோடு இருக்கு இல்லையா, அதில் 2 பக்கம் வாய்க்கால் இருக்கு. இந்த வாய்க்கால் வந்து அந்த வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் போய் கனெக்ட் ஆகி பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு போகணும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்டேஷன் பேக் சைடு திரும்பவும் அங்கேருந்து ஒரு சின்ன குட்டையை தோண்டிட்டு நாங்கள் வந்து நீரை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு. நேற்றைய தினம், ரொம்ப நாள் இல்லை, நேற்று முந்தா நாள் ராம் நகரில் தண்ணி நின்றுச்சு. முட்டிக்கால் வரைக்கும். வேளச்சேரி தான், வேளச்சேரி கலைமகள் நகர் புழுதிவாக்கத்தில் தண்ணி நின்றுச்சு. அப்போது இந்த திட்டமிடுதல் இல்லாமல் நம்ம எதிர்பார்க்கறது ஒன்று தாங்க. ஒரு உண்மையான அரசு என்ன பண்ணும்? ஆமாப்பா, நான் தப்பு செஞ்சுருக்கேன், இந்த இடத்துல சரி பண்ணிக்கிறேன். இந்த உண்மையான அக்செப்டன்ஸை அதுவும் இந்த போல் இக்கட்டான பேரிடர் காலத்தில் கூட ஏற்றுக்க முடியாமல் நாம் வெறும் ஃபோட்டோ மட்டும் எடுப்போம், விளம்பரம் மட்டும் செய்வோம், மேடைக்கு மட்டுமே பேசுவோம். சசிகலாமா சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோஷாப். அது சென்னையோடு நிற்பாங்க. வெளியூரில் போய் ஃபோட்டோஷாப் எடுத்தனா இங்கே முதலமைச்சர் மரக்கணத்துக்கு போக முடியுமா? இன்றைக்கி அந்த திருவண்ணாமலையில் எதிர்பார்க்க முடியாத மழை. ஆனால் இன்றைக்கி தான் அவங்க கிளம்பி போகிறாங்க. நேற்று ஏற்கனவே பெய்து, அதோட தொடர்ச்சி இருக்குது. இப்போ அடுத்து கிருஷ்ணகிரி வரைக்கும் போயிடுச்சு. இப்போ இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய, சொல்லப்போனால் உள்ளாட்சி பற்றி பேசும்போது, உள்ளாட்சிக்கான தேர்தல் இந்த வாரத்தோடு முடியுது, காலமே முடியுது. உள்ளாட்சி தேர்தலுக்கு ஏதாவது பேசுனாங்களா? இந்த பேரிடர் மீட்பை யார் பாதுகாக்கணும்? உள்ளாட்சித்துறை தானே. ஏன் உள்ளாட்சி கிராம அலுவலர்லாம் பொறுப்பாக எடுக்கலை அப்படின்னா, அவங்க ஏன் இந்த செய்தியை மக்களுக்கு கடத்தலைன்னா, நான் எலெக்ஷனே அறிவிக்கலையே, நான் இப்போ போய் மக்கள்கிட்ட போய் நின்று என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு மனநிலை. சொல்லப்போனால் இந்த சமயத்திலேயாவது ஆளக்கூடிய திமுக அரசு முழிச்சுக்கிட்டு இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கான வேலைகளை செய்யலைன்னா பெரிய பிரச்சனைகள் உண்டாகும். இப்போ உதாரணத்துக்கு திண்டிவனம் பேருந்து நிலையம் ஏரிக்குள்ளே இருக்கிறதா பார்க்குறோம். இப்போவுமே தண்ணி முழுமையாக இருக்குது. அதே போல் வில்லிவாக்கம், அந்த விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு, விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டும் பார்த்திங்கன்னா நிறைஞ்சிருக்கு. போன வருஷம் சமீபத்தில் இதே செய்யாறு பகுதியில் சிப்காட்டுக்காக நிலம் கையகப்படுத்தி விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்ட அமைச்சர். இப்போ அந்த சில பேர் விவசாயிகளை தொடர்பு கொள்ளும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, மழைக்காலம் வருது, இந்த ஏரிகளோட பண்டை வந்து பலப்படுத்துங்கன்னு சொல்லி ஒவ்வொரு மாதம் கலெக்டரேட் அலுவலகத்தில் இந்த மழைக்காலம் நெருங்குது, விவசாயம் வரப்போகுது, அறுவடைக்கு தண்ணி வேணும், இந்த கரையை பலப்படுத்துங்க, இல்லைனா எங்களுக்கு பாதிப்பு வரும்னு நம்ம மண்டே பெட்டிஷன்லேயும் கலெக்டருடைய விவசாயிகள் மாதாந்திர சந்திப்புலையும் கொடுத்துருக்கிறதா சொன்னாங்க. அப்போ இதை முன்கூட்டியே தெரிஞ்சு செயல்படுத்தியிருந்தால் இந்த பாதிப்பு கண்டிப்பாக குறைந்திருக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்னமும் கூட மக்களை ஏமாத்துகிற நோக்கத்தில் தான் திமுக செயல்படுதா? நீர்நிலைகளை பாதுகாக்கிறோன்னு பேரளவுக்கு டெண்டர் மட்டுமே அறிவிக்கப்படுமா? இந்த வளர்ச்சின்ற பேர்களில் விவசாய நிலங்களையும் நீர்நிலைகளையும் ஆக்கிரமித்து எடுத்து யாரோ தனியாருக்கு, விலை போகாத தனியாருக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த அரசு முயற்சியை மேற்கொள்ள போதா அப்படின்றத பொறுத்திருந்து நம்ம பார்த்து. அது தனியாருக்கு விலை போதா ஒன்று சொல்லி முடிச்சிருவோம். அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய உளவுத்துறை
மிகப்பெரிய செல்வந்தரோடு ரகசிய கூட்டணி அமைத்திருப்பதை இன்றைக்கு நாடு முழுவதும் பேச்சு பொருளாக இருக்கிறது. முதலமைச்சரை சித்தரஞ்சன் சாலையில் சந்தித்ததை இன்னும் ஏன் டிஸ்க்ளோஸ் பண்ணலைங்கிறது உலக அளவில் போயிட்டு இருக்கு. உலக அளவில் அது குறித்து கேட்பதற்கு நாதியற்ற தலைவர்களாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. அதையும் சொல்கிறேன். அமெரிக்காவுடைய நாளிதழ் அதையும் சுட்டி காட்ட தவறவில்லை. அதில் தான் சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு மின்சார டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட்ட பெயரை குறிப்பிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அழகா சொல்லிட்டாங்க. அதுக்கு சுமோட்டோவா ஒரு விசாரணையை அமைக்கிறதுக்கு கூட திராணியற்ற அரசாக திமுக அரசு இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். சிறப்பு.